வீட்டு வாசலில் செருப்பை கழட்டிவிட்டு உள்ளே சென்ற முத்து தன் மனைவி வள்ளியிடம், வள்ளி, நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அதற்கு வள்ளி உடனே, அப்படியா, என்னங்க திடீர்னு சொல்கிறீங்க? ஆமாம் வள்ளி, இப்போதான் புரோக்கர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அதற்கு வள்ளி உடனே, சரிங்க, பொண்ணு பார்க்க வரதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை எப்படி, மாப்பிள்ளை குடும்பம் பற்றி எல்லாம் விசாரிச்சிங்களா? உடனே முத்து, அது எப்படி நான் விசாரிக்காமல் இருப்பேன்? புரோக்கர்கிட்ட எல்லா விவரமும் ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு வள்ளி, அப்படியா, மாப்பிள்ளை எப்படி, அவங்க அப்பா அம்மா எல்லாம்? மாப்பிள்ளை அப்பா அம்மா வயசானதுனால கிராமத்தில் தான் இப்போ இருக்காங்க. அந்த தம்பி மட்டும்தான் விருதுநகரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்கொள்றதுக்கு யாரும் இல்லை. வீட்டுக்கு ஒரே பையன் வேற. பையன் கவர்மெண்ட் உத்தியோகம், மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ரொம்ப கெட்டிக்காரரும் கூட. உடனே ஆனந்தத்தில் வள்ளி, என்னங்க மாப்பிள்ளை பற்றி அருமை பெருமையாக சொல்கிறீங்க, அவரோட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களா? முத்து உடனே, புரோக்கர்கிட்ட மாப்பிள்ளை ஃபோட்டோ கேட்டிருந்தேன். ஆனால் புரோக்கரு அதான் நாளைக்கு மாப்பிள்ளைய நேர்லேயே கூட்டிகிட்டு வர போகிறேனே, நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். சரின்னு நானும் விட்டுட்டேன் வள்ளி. உடனே வள்ளி, அடப்போங்க, என்ன இருந்தாலும் ஃபோட்டோவை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும்ல. மாப்பிள்ளை நேரில் எப்படி இருப்பார் என்று தெரியாது இல்லையா? அட விடு வள்ளி, அதான் நாளைக்கு மாப்பிள்ளையே நம்ம வீட்டுக்கு வராரு, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. அப்புறம் வள்ளி, மாப்பிள்ளை வீடு காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்களாம். அதனால் நீ பலகாரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. ஏதாவது தேவை இருந்தால் இப்போவே ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துரு. நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளை காலையில் போய் எதுவும் வாங்க முடியாது பாரு. அப்புறம் வள்ளி, மறக்காமல் உன் பொண்ணை நாளைக்கு வேறு எங்கேயும் வெளியில் போக வேணாம்னு சொல்லி வை. மாப்பிள்ளை வீடு வர்ற நேரமாக பார்த்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு உன் பொண்ணு எதுவும் போகாமல். உடனே வள்ளி, சரிங்க. கல்லூரியில் இருந்து வந்த ரதி, அம்மா எனக்கு ரொம்ப களைப்பாக வருது, எனக்கு ஒரு டீ போடுமா? அதற்கு வள்ளி உடனே, ஏண்டி எப்போ பார்த்தாலும் அம்மா டீ போடுமா பஜ்ஜி சுடுமான்னு என்னையே வேலை சொல்கிற? நீ எப்போ தாண்டி இந்த சமையலெல்லாம் கற்றுக்க போகிற? நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனால் நீ தான் சமைக்கணும், தெரியுமா தெரியாதா? உடனே ரதி தன் தந்தை முத்துவிடம், அப்பா பாருங்கப்பா, அம்மா இப்போவே என்ன சமையல் வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. உடனே முத்து, அம்மா சொல்கிறதும் சரிதானம்மா, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அங்கே நீ தானே சமைச்சு ஆகணும். நீயும் அம்மா கூட இருந்து சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோமா. உடனே ரதி, என்னப்பா நீங்களும் அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க? அதற்கு வள்ளி உடனே, இந்தா பாருடி, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறாரு, அரசாங்க உத்தியோகமும் கூட, நல்லா கை நிறையா சம்பாதிக்கிறாரு. வர்றவங்களுக்கு ஒன்று பிடிச்சு போச்சுன்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கிறலாம்னு இருக்கும். இனிமேலாவது விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் அடுப்படி வேலையும் கற்று தெரிஞ்சுக்கோடி. உடனே ரதி, அம்மா இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம், நான் மேலே படிக்கணும், எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம். உடனே முத்து, அம்மாடி, உன்னை காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானம்மா எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். என்ன இருந்தாலும் நீ பொட்ட புள்ள வேற, ஒவ்வொரு நாளும் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மடியில் நெருப்பை கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உன்னை ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நாங்களும் நிம்மதியாக கண்ணை மூடுவோம். அதற்கு ரதி உடனே, அப்பா உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையாப்பா? முத்து உடனே, அம்மாடி, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலம்மா, காலம் கெட்டு கிடக்குது இல்லையா, பெரியவங்க காலம் அறிந்து பயிர் செய்யன்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்கிறாங்க? அதை அந்தந்த நேரத்தில் செஞ்சாதானம்மா நல்லது. எங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு எங்களோட பேரம்பேத்தியை பார்த்தா நாங்களும் நிம்மதியாக இருப்போம் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன். நீ வள்ளி, அவளை பற்றி நமக்கு தெரியாதா? விடுங்க,
நாளைக்கு பலகாரத்துக்கு வேண்டியது எல்லாம் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன். மறக்காம கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. உடனே முத்து, சரி வள்ளி, நான் இப்போவே கடைக்கு கிளம்புறேன். மாலை 7 மணி அளவில் ரதியின் தோழி ஜீவிதா அழைத்தாள். ரதி, நாம் நாளைக்கு எங்கேயாவது பிக்னிக் போகலாமா? அதற்கு ரதி உடனே, இல்லடி, என்னால் நாளைக்கு வர முடியாது. என்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. உடனே ஜீவிதா, என்னடி சொல்கிற? காலையில் கூட என்கிட்ட ஒன்றும் சொல்லலை கள்ளி. உடனே ரதி, அட நீ வேறடி, எனக்கே இப்போ தான் தெரியும். உடனே ஜீவிதா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு, மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? நீ பார்த்தியா? அதற்கு ரதி, இல்லடி, ஃபோட்டோ எதுவும் நான் பார்க்கல. ஜீவிதா உடனே, நீ உங்கள் அம்மா கிட்ட கேட்க வேண்டியது தானடி. அதற்கு ரதி, இதெல்லாம் போய் எப்படிடி நான் கேட்க முடியும்? உடனே ஜீவிதா, சரி விடு, அதான் மாப்பிள்ளை நாளைக்கு வருகிறாரு, நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான். என்ன இருந்தாலும் நீ காலேஜ் குயின் வேற. உங்கள் அப்பா உனக்கு சாதாரண மாப்பிள்ளையாக பார்த்துருப்பாரு. உன் அழகுக்கும் அறிவுக்கும் அரவிந்த் சாமி மாதிரியான ஒருத்தனை தானே பார்த்துருப்பாரு. அதற்கு ரதி, என்னடி சொல்கிற? உடனே ஜீவிதா, உனக்கு பொருத்தமான ஒருத்தரை தானே உங்கள் அப்பா பார்த்துருப்பாரு. வர்றவன் விஜயா அஜித்தா யாருக்கு தெரியும்? ஜீவிதாவின் பேச்சை கேட்ட பின்பு ரதி வெக்கப்பட்டு கொண்டே சி போடி என்று சொல்லி அழைப்பை துண்டித்தாள். அன்று இரவு முழுவதும் ரதிக்கு உறக்கமே இல்லை. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ என்று கனவிலேயே கற்பனை செய்து கொண்டிருந்தாள். ரதிக்கு சிறு வயதிலிருந்தே தான் அழகாக இருக்கிறோம் என்ற கர்வம் அதிகம் உண்டு. அதனாலேயே தனக்கு வரப்போகிற கணவனும் தன்னை போன்றே அழகாக இருக்க வேண்டும் என்று தன் தோழிகளிடம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாள். அது மட்டுமல்லாது அழகில் குறைந்தவர்களை தன் தோழியாக கூட அவள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் வள்ளி சமையலறையில் பஜ்ஜி, போண்டா, டீ உள்ளிட்ட அனைத்து பலகாரங்களையும் செய்து வைத்திருந்தாள். சமையலறைக்குள் சென்ற முத்து வள்ளியிடம், என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் தயாராக இருக்குங்க. சரிம்மா, நீ போய் முதல்ல உன் பொண்ணு ரதியை ரெடி பண்ணு. சரிங்க என்று சொல்லிவிட்டு வள்ளி ரதியின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த ரதியை பார்த்தவுடன் வள்ளி, ஏண்டி, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னேல, இருந்தும் 7 மணி வரை தூங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எல்லாம் முதல்ல உங்கள் அப்பாவை சொல்லணும். முதல்ல எந்திரி, குளித்து ரெடியாகு, மாப்பிள்ளை வீடு வர நேரமாயிருச்சு. உடனே ரதி, சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேனே. உடனே வள்ளி, அடியே, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தான் வந்து திட்டுவார். முதல்ல எந்திரிச்சு ரெடியாகுடி. ஏப்பா அருண், நாம் பொண்ணு பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அழகுபடுத்திக்கிறாங்களே சலூனுக்கு போய், அது மாதிரி நீயும் ஏதாவது ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாம்ல. உடனே மாப்பிள்ளை அருண், அம்மா, நான் நேற்றே சலூனுக்கு போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துட்டேம்மா. அதற்கு அருணின் அம்மா, ஓ, அதான் என் பிள்ளை பல பலன்னு சொல்லிக்கிறான் போல. அருண் சுருட்டை தலைமுடியுடன் கரு கரு என்று கருநிறத்திற்கு பேர் போனவன். மேலும் அருணுக்கு இது முதல் அனுபவம் கூட. அருணுக்கு இது முதல் அனுபவம் என்பதால் டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மாப்பிள்ளை கணக்கா ரொம்ப ஜோராக பொண்ணு பார்க்க ரதியின் வீட்டிற்கு கிளம்பினான். அருணும் அருணின் பெற்றோரும் ஒரு ஆட்டோவில் ஏறி பெண் வீட்டிற்கு சென்றனர். அங்கே மாப்பிள்ளை வீட்டினர் வந்ததை பார்த்த முத்து, வள்ளி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, முதல்ல பொண்ணை ரெடி பண்ணு, நான் அவங்கள போய் கவனிக்கிறேன். உடனே வள்ளி, ரதி, சீக்கிரம் ரெடியாக, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. முத்து அருணிடம், வாங்க மாப்பிள்ளை, எல்லாரும் வாங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டினர், இதோ வரோங்க. முத்து வள்ளியிடம், வள்ளி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அந்த பலகாரத்தை கொண்டு வா. இதோ வர்றேங்க. வள்ளி முதல்ல அந்த பலகாரத்தையும் ஜூஸையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுமா. உடனே வள்ளி,
சரிங்க. அருணின் தாய் முத்துவிடம், எங்கள் 2 பேருக்கும் வயசாயிருச்சு. எங்களுக்கு இந்த சிட்டி லைஃப் எல்லாம் ஒத்து வராது. எங்களுக்கு கிராமத்திலேயே சொந்தமாக வீடு இருக்கு. நாங்கள் அங்கேயே தங்கிக்கிடுவோம். அருண் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே விருதுநகரில் வீடு வாங்கி செட்டிலும் ஆயிடுவான். அப்புறம் எங்களுக்கு அருண் ஒரே புள்ள வேற. வர்ற பொண்ணு என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும். வரதட்சணை எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல. அதற்கு முத்து உடனே, ஏதோ என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிருவேம்மா. அதற்கு அருணின் அம்மா, இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். என் புள்ள நல்லாவே சம்பாதிக்கிறேன். எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு புள்ள. எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் யாருக்கிட்ட கொடுக்க போகிறோம்? எல்லாமே என் புள்ள அருணுக்கும் வரப்போகிற மருமகளுக்கும் தான். உடனே முத்து, என்ன இருந்தாலும் நான் தகப்பன் இல்லையாம்மா. ஏதோ என்னால் முடிஞ்சதை நானும் செய்யணும் இல்லையா? உடனே அருணின் அம்மா, அதற்கு மேலே அது உங்கள் இஷ்டம். உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. இதில் நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? சரி, இன்னும் எவ்வளோ நேரம்தான் நாம் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் உங்கள் பொண்ணை கூப்பிடுங்களே பார்க்கலாம். உடனே முத்து வள்ளியிடம், ரதியை அழைச்சிட்டு வா வள்ளி. தன் மகளை பார்த்தவுடன் வள்ளி, ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல. ரதிமா, நீ பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்க. உன்னை இந்த கோலத்தில் மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலும் கேட்பாரு. சரி, இந்த டீயை கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடு. அறையிலிருந்து ரதியை அழைத்து வந்தவுடன் வள்ளி ரதியிடம், வந்தவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லுமா. ரதி குனிந்த தலை நிமிராமல் வணக்கம் தெரிவித்தாள். வள்ளி மீண்டும் ரதியிடம், இந்த காஃபியை மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் கொடுமா ரதி. அருணின் தாய் அருணிடம், அருண், பொண்ணை கொஞ்சம் நிமிர்ந்து பாருடா. வெக்கப்பட்டு கொண்டே நிமிர்ந்து பார்த்த அருணுக்கு ரதியை பார்த்த உடனே மிகவும் பிடித்து போய்விட்டது. மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்த ரதிக்கோ, என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே தலையை மெதுவாக நிமிர்த்தி அருணை நோக்கினாள். ஆனால் ரதிக்கோ பேரதிர்ச்சி. அருணை பார்த்தவுடனே